ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூரி சப்பாத்திக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு குருமா. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நான் ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரியாணியில் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். இதில் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ காரத்துக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை நான் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இது வதக்கலாம், இது பச்சை வாசனை போக. இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. நான் பெருசாக தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் காஞ்ச பட்டாணி ஊற வச்சுருக்கேன் ஓவர் நைட்டு. இது வந்து 1 கப் அளவு வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட் வச்சுருக்கேன் கட் பண்ணி. இப்போ இதை சேர்த்துட்டு இது ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த காய் பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கிட்டுக்கிட்டோம். அதுக்குள்ளே நான் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே நான் ஒரு 5-6 முந்திரியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்களையும் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த அரைச்ச தேங்காய் விழுதை அதில் சேர்த்துடலாம். நான் மிக்ஸி அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு கொதி விட்டுறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொதி வரட்டும், அப்போ தான் வந்து இந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம பூரி சப்பாத்திக்கு ஒரு குருமா ரெடிங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.